இன்று நமது முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற மதிப்பிற்குரிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. அக்டோபர் 15, 1931 அவர் பிறந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒருவர். திருச்சி காலேஜில் ஃபிசிக்ஸு படித்தார். அதுக்கப்புறம் ஐஐடியில் சேர்ந்து அதுக்கு அடுத்த கோர்ஸ் அவர் அங்கே பண்ணார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. ஸோ 2002 2007 வரைக்கும் அவர் நம்மளுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அந்த நாளில் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த பண்பாளர், மனிதர்களாக பார்க்கின்ற, சக மனிதனாக பார்க்கின்ற ஒரு உறவு. ஸோ இந்த நாளில் தான் மாணவர்கள் தினமாகவும் நம்ம கொண்டாடப்படுது, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஸோ நம்ம அனைவருமே மாணவர்களாக இருந்து வந்திருக்கிறோம். இன்னும் பல பேர் மாணவர்களாகத்தான் இருக்கிறோம். ஸோ அது என்றைக்குமே மாறாது. நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் நம்ம மாணவர்கள் தான் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்ம மதிக்கணும். ஸோ ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த பிறந்த தினத்தன்று நம்ம அதை ஒரு பதிவாகவே சொல்லிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய டிசிப்ளின்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினாக வளரணும் அப்படிங்கிறது. நல்ல கல்வி கற்கிறது மட்டும் இல்லை, அந்த கல்வியை எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி போகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் அந்த டைமில். ஸோ ஐயா மாணவர்களிடம், ஏபிஜே ஐயா மாணவர்களிடம் பேசுவதற்கு நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணார். தேடி 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 அவரோட இன்ட்ரெஸ்ட் அது குடியரசுத் தலைவராக அதுக்கப்புறம் விலகினதுக்கப்புறமும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப உதவியாக இருந்தது மாணவர்களுக்கு. இன்றும் அவருடைய உருவமும், இன்றும் அவருடைய செயலும், மரங்களை நட்டு மழை பெறுகிறது, ஏவுகணைக்கு ஏற்பட்ட இந்த சிக்கல்களை எல்லாம் வகுத்து கொடுக்கறது, இதெல்லாம் ஐயாவின் திட்டம். ஸோ அவருடைய பல நற்குணங்கள் இருக்குது. அதெல்லாமே நாம் இன்று போற்றுவோம். அவருடைய பிறந்தநாள் அன்று எல்லாமே கடைபிடிப்போம். இன்று மட்டுமல்ல, என்றுமே கடைபிடிப்போம் என்பதும் இந்த தருணத்தில் ஒரு வார்த்தையாக சொல்லிக்கொண்டு, என்றும் அவருடைய புகழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.